கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி நமக்காக கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் ரத்தமும். மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 22 25 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து போஜனம் பண்ணும்போது சொன்னது, அப்பத்தை எடுத்து ஆஸ்வதித்து அதை பிட்டு அவங்களுக்கு கொடுத்து, நீங்க இதை வாங்கி செய்யுங்க, இது என்னுடைய சரீரமா இருக்குதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லாரும் அதில் பானம் பண்ணினார்கள் இருக்கு. அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சை பழ ரசத்தை நான் இனி பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாவே சொல்லுகிறேன்னு சொன்னாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து கடைசியா இது பண்ண அந்த பஸ்கா பண்டிகை அந்த இதில் சொன்ன ஒரு வார்த்தை, இது என்னுடைய சரீரம் ரத்தம். எப்படி பழைய ஏற்பாட்டில் பஸ்கா பண்டிகையில் ஒரு ஆட்டை அடிக்கிறாங்களோ, சங்கார தூதன் என்ன பண்ணுறாங்க, கடந்து போகிறாங்க இல்லையா எகிப்துலேருந்து புறப்படும் போது. இன்றைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக அழிக்கப்பட்டார். அவருடைய ரத்தத்தையும் சரத்தையும் நம்ம பானம் பண்ணுறோம். இன்றைக்கும் நம்ம வீட்டில் சங்காரக்காரன் வராதபடிக்கு பாதுகாக்கிறார். அது மாத்திரம் இல்லை, நம்மளை தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியிலே மாற்றுறார். ஏன்னா அவருடைய சரீரத்திலையும் ரத்தத்தையும் நாம் பானம் பண்ணும்போது நம்ம இயேசுவின் சரீரத்தில் அங்கமாகிறோம், பங்கு பெறுகிறோம். அவரோட தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க என்ன பண்ணுறோம், அதிகாரம் பெறுகிறோம். அதனால நமக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தையும் நமக்காக பிற்கப்பட்ட அவருடைய சரீரத்திலும் நினைவு கூறுங்க, பரிசுத்தமாக வாழ கற்றுக்கொள்ளுங்க. இதுவே நற்செய்தி முடிந்தாகட்டும்.